ஒரு விஷயம் வந்து அவ எடுத்து சொல்றா. பட் இவனாவது ஒரு இவன் வாழ்க்கை வளர்ந்த விதம், அந்த விஷயம்லாம் வந்து இது இவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அது விரும்ப மாட்டான். பட் நம்ம கேட்டு குடுக்கலையே! நம்ம கேட்டு நம்மளுக்காக தன்னை ஆள்பாரு நம்மள குடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் கிரியேட் ஆவுது. அது ஈகோவா மாறுது. பயங்கர சண்டையா மாறுது. வார்த்தைகள் விடப்படுது. அப்ப வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சிட்டு என்ன ஆவுது? திருப்பியும் பிரிஞ்செல்லாம் வந்து சும்மா இருக்க முடியுமா? திருப்பியும் வந்து லவ் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம நேசிச்சுட்டாங்கல்ல. பட் இது தேவையில்ல. இது தவறான ஒரு விஷயம் தேவையில்ல. ஆனா வந்து அவரோட பேசாம இருக்க முடியாது. ஸோ அவளும் வந்து திட்டிட்டு தூக்கி போட்டுட்டு தன்னுடைய அவன் நினைச்சிருந்தா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ, எதனா வந்து ஆள வச்சு மிரட்டுறதோ ஏதோ பண்ணிருக்கலாம். பட் அதுவும் விரும்பல. தன்னுடைய ஃபேமிலி கூட சொல்லல. ஏன்னா, அவளுக்கும் இவன் மேல நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. இவன் எதுக்காக எந்த நோக்கத்துக்கு கேட்கறான்? ஒரு லவ் மூட்ல நம்மள கேட்கறான். நம்மள நேசிக்கிறான். நம்மளும் அவள நேசிக்கிறோம். பிடிச்சிருக்கு. பட் ஆனா இது இது வந்து நம்மளுக்கு இது இல்லாம இருக்கலாமே! அவ டைம் குடுக்குறா. ஸோ நம்ம அந்த இவன் மாற முடியல. ஏன்னா, இவன் கேட்டு தரலைன்னு ஒரு கோவம். இந்த ஈகோ. பட் இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு லவ். அது வந்து தன்னுடையவள யார்கிட்டயும் விட்டு குடுக்கவும் முடியல. நம்ம எடுத்துக்கவும் முடியல. ஸோ அந்த மாரி ஒரு உறவுகள்ல பல பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையே வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா, அதாவது அந்த உறவ நம்ம அடைய முடியாம, யார்ட்டயும் விட்டு குடுக்க முடியாம, அந்த லவ்வ ஆ அது வந்து தன்னுடைய ஜீரணிக்க முடியாம இருக்கும். அந்த லவ் பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, காதல் என்பது எப்போ, யார் மேல, எப்ப வேணாலும், வயது, முதுமை இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அது எப்ப வேணா, யார் மேல எப்படி வேணா வரும். ஸோ, அது அழகா இயக்குனர் சேரன் சார் அழகா சொல்லியிருப்பாரு. காதல் எந்த வயசுல எப்ப வந்தாலும் அது காதல், காதல் தான். லவ். அது எப்ப யார் மேல எப்ப வேணா வரும். லவ் வந்தா பண்ணுங்கன்னு அழகா சொல்லியிருப்பாரு சேரன் சார். ஸோ, அதுல அந்த வகையில அந்த அந்த மாரி அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப அது மாரி பெர்சன் கிடைக்கிறது ரொம்ப கடினம். அப்படி லவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சுக்கி நிப்பாட்டணும். அது வந்து அது அது வந்து ஒரு பிரச்சனையே கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது? முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க மேல உண்மையா லவ் இருந்ததுன்னா, உண்மையா அவங்க கடைசி வரையும் உங்க கூட இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்கள நீங்க மாத்திக்கணும். கண்டிப்பா உங்கள நீங்க மாத்திக்கங்க. ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு யாருக்கு என்ன பிடிக்கணும், அந்த ஈகோல விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அந்த ஈகோ வேண்டாம். பேசி, புரிஞ்சுகிட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த லவ் காரணமா வந்து அப்ரோச் பண்ணிட்டான். ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பேசினா, அந்த டைம் கோவப்படுறான். மறுநாள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாக்கா வந்து சால்வ் ஆயிடும். பிரச்சனை சால்வ் ஆயிடும். இவங்க ஆப்போனன்ட் என்ன பண்றாங்கன்னா, பிளாக் பண்ணிடுவாங்க. அதாவது சின்ன அவாய்ட் பண்ற மாரி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கோவம் உச்சக்கட்டத்துக்கு ஆகும். ஏன்னா டெய்லி பேசுறவங்க திடீர்னு சடனா